இன்னைக்கு பார்க்க போகிறது ரிஷபராசி நேயர்களுக்கு அவங்களோட லைஃப்ல இந்த காலகட்டத்தில் எந்த 3 நபர்கள் மேம் வரப்போறாங்க? முதல்ல சொன்ன அந்த நபரனுடைய சந்திப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு பாதகத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவங்க ஏமாத்துறதுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அவங்களோட வேலையே அதான், அடுத்தவங்களை ஏமாத்தியாவது நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தெரியாது. ஆனால் இவங்ககிட்ட வரும்போது கண்டிப்பாக இவங்ககிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்கும், அதை ஏமாற்றி ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்றதுனால ஸோ அது இவங்களுக்கு கண்டிப்பாக பாதகமாக இருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம சொல்லியும் மீறி அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் வச்சுக்கும் போது அவங்கள நம்பும் போது கண்டிப்பாக அவங்களால இவங்க மன கஷ்டத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒரு முதல் நபர்கிட்ட ரொம்ப அவங்க கவனமாக இருக்கணும். அப்படியாப்பட்டவங்களுக்கும் என்ன ஒரு சமநிலையில் வச்சு பார்க்கக்கூடிய நபராக இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த நபர் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனலில் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் டேரோ கார்டு ரீட் பண்ணி சொல்லும் பொழுது மக்கள் அவ்வளோ ஒரு ஆர்வமாக அதை பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கான ப்ரெடிக்ஷன் என்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு அந்த எந்தோ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா சொல்கிறீங்க மேம். உங்களோட ப்ரெடிக்ஷன் எல்லாம் 100% கரெக்டாக இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்க்க முடியுது. ஒரு முருகர் மெசேஜாக இருக்கட்டும், ஒரு காளி மெசேஜாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய கருப்பர் மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி மேம். மேம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஆன்மீக பரிகாரத்துக்காக என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற செப்டம்பர் மாதம் 1-2 தேதிகளில் நம்மளோட தலையெழுத்தையே, அதாவது ஒவ்வொரு ராசிக்காரனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய 3 நபர்கள் வரப்போகிறாங்க அவங்க லைஃப்பில் இந்த செப்டம்பர் மாதத்தில் 1-2 தேதிக்கு அப்புறம். அப்படின்னா அந்த நபர்கள் யாராக இருப்பாங்க, எதனால் அந்த நபர்கள் அவங்க லைஃப்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க, இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கா போயிடலாம் மேம். சரி, ஓகேங்க சார். இது நம்ம டாரோ கார்ட்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த 3 நபர்கள் யார் வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். தென் அவங்க ஓகே இந்த நபர் வந்துட்டாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு கொஸ்டின் பேஸ் பண்ணி கூட நம்ம இந்த ரீடிங் பார்க்கலாம். அது இன்னும் பார்க்குறவங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, இன்னும் அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக மேம். டாரோ கார்டு ரீட் பண்ணி சொல்லிடலாம். ரொம்ப அருமையாக டாரோ கார்டு ரீட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்குமான அவங்க லைஃப்பில் வரக்கூடிய, அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் 1-2 தேதிகளுக்கு அப்புறம் வரக்கூடிய 3 நபர்கள் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது ரிஷபராசி நேயர்களுக்கு அவங்களோட லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் எந்த 3 நபர்கள் மேம் வரப்போகிறாங்க? ஸோ ரிஷபராசிக்கு எந்தெந்த 3 நபர் வரப்போகிறாங்க இந்த செப்டம்பர் மந்தில் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நபர் கொஞ்சம் இந்த கபடாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லலாம். துருத்துருன்னு ரொம்ப நல்லவங்களாக இல்லாமல் கொஞ்சம் சாணக்கியத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு உஷாராக இருப்பாங்க. மற்றவங்கள ஒரு சில இடங்களில் ஏமாற்றியாவது நம்மளுடைய சில செயல்களில் நம்ம ஈடுபடுத்திக்கணும், அது சாதுரியமாக ஏமாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியான ஒரு நபர், அது ஒரு ஆண் நபராக இருப்பாங்க, ரொம்ப வயது குறைந்தவங்களாக இருப்பாங்க. அப்படியான ஒரு நபர்கள்கிட்ட இவங்களுக்கு ஒரு மீட்டப் உருவாகும். இன்னொரு நபர் ஒரு பெண் நபர். அந்த பெண் நபர் ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையோட அந்த விரக்தி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நபரனுடைய ஒரு சந்திப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 3வது நபர் பார்க்கும்போது தான், 3வது நபர் தான் ரொம்ப ப்ளசன்டபுளான ஒரு பாசிட்டிவான ஒரு நபராக இருப்பாங்க. அதுவும் ஒரு ஆண் நபர், ஒரு 20+ 30+ ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் நபரை மீட் பண்ணுவாங்க. அந்த ஆண் நபர் ஆல்ரெடி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஆண் நபராக இருப்பாங்க. அவங்களுடைய சந்திப்பு இந்த செப்டம்பர் மந்தில் இவங்களுக்கு நிகழும்.
சூப்பர் மேம். 3 சந்திப்புகள் நிகழப்போகுது இந்த ரிஷபராசிக்கு. அதில் முதல்ல சொன்ன அந்த சாதுரியத்தனம், அந்த சாணக்கியத்தனம் கொண்ட அந்த ஒரு நபரினுடைய சந்திப்பு இவங்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா மேம்? ஸோ முதல்ல சொன்ன அந்த நபரனுடைய சந்திப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு பாதகத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஏமாத்துறதுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அவங்களோட வேலையே அதான், அடுத்தவங்களை ஏமாற்றியாவது நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தெரியாது. ஆனால் இவங்கக்கிட்ட வரும்போது கண்டிப்பாக இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்கும், அதை ஏமாற்றி ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்றதுனால ஸோ அது இவங்களுக்கு கண்டிப்பாக பாதகமாக இருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம சொல்லியும் மீறி அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் வச்சுக்கும் போது, அவங்கள நம்பும் போது கண்டிப்பாக அவங்களால இவங்க மன கஷ்டத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒரு முதல் நபர்கிட்ட ரொம்ப அவங்க கவனமாக இருக்கணும். ஸோ ரிஷபராசி நேர்கள் வந்து முதலில் அறிமுகமாகக்கூடிய அந்த கள்ளம் கபடம் இருக்கக்கூடிய அந்த நபரிடம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவதாக வரக்கூடிய அந்த பெண் நபர் வந்து அது வந்து பாசிட்டிவான நபராக இருப்பாங்களா மேம், இல்லை அவங்களும் நெகட்டிவ் தானா? ஸோ ரெண்டாவதாக வரக்கூடிய அந்த பெண் நபர் என்னென்னா இவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அந்த பெண் நபரை மீட் பண்ணதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து வாழ்க்கையில் நாமளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், நாமளும் கொஞ்சம் காத்து இருக்கலாம். ஏன்னா இவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா பரவாயில்ல, நம்ம இவங்களால இவ்வளோ கஷ்டப்படும் போது நம்மளாலையும் சில கஷ்டங்களை தாங்க முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகம் அவங்களுக்கு வந்து வரும். அப்போது சில விஷயங்களுக்கு பொறுமையாக இருக்கலாம். நம்ம எஃபர்ட் போட்டிருக்கோம், நம்ம ஒரு உழைப்பு போட்டிருக்கோம், அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஸோ நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் அந்த பெண் அவரால் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி அவங்களோட ஸ்டோரியெல்லாம் சொல்லும் போது ஸோ அப்போ அதனால் இவங்க வந்து ஃபெடப் ஆக மாட்டாங்க, டவுன் ஆக மாட்டாங்க. ஆனால் அதை காட்டிலும் அவங்களோட கதைகளை சொல்லும் போது ஸோ அந்த கஷ்டத்தை சொல்லும் போது இவங்களுக்கு ஓகே நம்மளுக்கு அப்போது இந்த அளவுக்குலாம் கஷ்டப்படல, நம்ம ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிறோம், அப்போ நாம் ஏன் வந்து இதுக்கே வந்து நம்ம உடஞ்சி போகிறோம், மேற்கொண்டு வெயிட் பண்ணலாம், மேற்கொண்டு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை தெளிவு கிடைக்கும். சூப்பர் மேம். அப்போது மூன்றாவதாக வரக்கூடிய அந்த நபர் அவங்க பாசிட்டிவ் தான் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கார்டு ரீட் பண்ணும்போதே சொல்லிட்டீங்க. இவங்களுக்கு அவங்க என்ன பாசிட்டிவான, ரிஷபத்துக்கு என்ன பாசிட்டிவான விஷயங்களை கொடுப்பாங்க? ஸோ மூன்றாவதாக மீட் பண்ணக்கூடிய அந்த நபர் என்ன கொடுப்பாங்கன்னா ஃபினான்ஷியல் ரீதியான சப்போர்ட் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இவங்களுக்கு இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது, நான் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் கொடுத்து நான் வந்து பழக்கப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு கொடுத்து உதவ யாரும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நிலையில் இவங்களுக்கும் கொடுத்து உதவ ஒரு ஆள் இருக்குது, இவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இவங்களை வந்து ஒரு சரியான ஒரு இடத்துல வைப்பாங்க. அதாவது என்னை எல்லாருமே வந்து ரொம்ப கீழே தள்ளிக்கிட்டு இருக்காங்க, என்னை எல்லாருமே வந்து கீழே வச்சு பார்க்குறாங்க, எனக்கு யாரும் ஒரு சமநிலை கொடுக்கல அப்படின்ற மாதிரி கூட சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்படியாப்பட்டவங்களுக்கும் என்ன ஒரு சமநிலையில் வச்சு பார்க்கக்கூடிய நபராக இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த நபர் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். சூப்பர் மேம். ரிஷபராசிக்கு 3 விதமான நபர்கள் அவங்க லைஃப்பில் வரப்போகிறாங்க, என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறாங்க, எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு இந்த செப்டம்பர் 1-2 தேதிகள் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொன்னீங்க மேம். ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க மேம். எல்லா ராசி நேயர்களுமே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக கார்டை ரீட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய அந்த நபர்களை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஜென்ரலாக மேம் டேரோ கார்டு ரீட் மூலமாக வேற என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்? ஜென்ரலாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு குலதெய்வம் வந்து எந்த குலதெய்வமாக இருக்கும், ஆணா பெண்ணா, அது தெரிஞ்சுக்கலாம். நான் எந்த தெய்வத்தை வணங்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எந்த தெய்வ வழிபாடு, எந்த பரிகார முறை மேற்கொள்ளலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து வருவாங்க, எனக்கு என் பேர் மட்டும் தான் இருக்குது, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தில் ராசிலாம் என்னன்னு தெரியாதுன்னு இருப்பாங்க. அப்போ நேமை வச்சு கூட அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை வந்து பார்க்கலாம். இதில் ப்ரெடிக்ஷன்றது வந்து அவங்க மனசில் ஒரு கேள்விகள், அந்த எனர்ஜியில் அவங்க மனசில் கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இங்கே கிடைக்கும். அந்த பதில்களில் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அப்படி நல்லதாக இருக்கணும், நல்ல பதில் வரணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அதுக்கான சிறப்பான சொல்யூஷன் என்ன, அதாவது ரெமெடி மாதிரியான சொல்யூஷன் என்னன்றதும் இந்த டாரோ கார்டு மூலமா நம்ம எப்பவுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் மேம். அப்போ ஒவ்வொரு ராசியினரும் அவங்களுக்கான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஜாதகம் இல்ல, ராசி நட்சத்திரம் தெரியல, பிறந்த தேதி தெரியலன்னாலும் நம்ம டாரோ கார்டு ரீட் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும், அவங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும்.
ஓகே, இப்போ யாருக்கெல்லாம் டேரோ கார்டு ரீட் பண்ணணுமோ வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சாரா மேமை நீங்கள் டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு நல்ல விஷயம், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் கார்டு ரீட் பண்ணி மேம் சொல்லுவாங்க, அதையும் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு தகவல் இன்னைக்கு கொடுத்தீங்க மேம், நன்றி. நன்றி.